பொன்னி சமையல் எல்லாமே முடிச்சுட்டு சரி அடுப்பை அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சக்தி வராரு. வந்தவொடனே என்ன பொன்னி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அந்த கங்கு அதெல்லாம் அணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீ இப்போ அதை எதையுமே அணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக மேலேருந்து சந்திரசேகர் பார்க்குறாரு, இங்கே என்ன சக்தி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு போர்வை கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்தா பொண்ணு இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தராரு. அப்படியே போத்தி விடுறாரு. இங்கே அப்படியே குளிர் காயெல்லாம் நல்லா இருக்கும், இந்த நெருப்பு கனகனன்னு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இந்த குளிரில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னி 2 பேருமே உட்காந்து குளிர் காயறாங்க. அப்போ கரெக்டாக மேலேருந்து சந்திரசேகர் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இப்போது கிளைமேட் இப்படி இருக்கு, ஒரு டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பொன்னி சொல்கிறாங்க, சரி ஒரு லெமன் டீ போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சூப்பராக இருக்குமே, போடு போடு லெமன் டீ போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதை டீ தூள் லெமன் எல்லாமே போட்டு அழகாக கொதிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வடிகட்டி கொடுக்குறாங்க. இந்த சக்தி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறாரு. என்ன டேஸ்ட்டு, லெமன் டீ கூட உன் கைப்பட்டது சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுற பொண்ணு, எல்லாமே நல்லா இருக்குது, எப்படி இருக்குது பற்றியா இந்த டீ குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக குடிச்சிட்ருக்காரு. பொன்னி அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. எதுக்காக, நீங்கள் உள்ளே போங்க, அம்மா பார்த்தா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க, கல்ல அத்தை கண்டிப்பாக பேசுவாங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. மேலேருந்து சந்திரசேகர் இதெல்லாமே பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியோட மனசு மாறிக்கிட்டே இருக்குது. இது ஃபுல்லாக மாறி பொன்னியோட சேர்ந்து சக்தி வாழணும், அதுதான் கடவுளை என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வேண்டிக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாரு. பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி சொல்கிறாரு, இதெல்லாம் ஓகேவா, பரவாயில்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போது, இதெல்லாம் எனக்கு பழகினது தான், எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இல்லை, எல்லாமே நான் செஞ்சது தான், எனக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சக்தி பயங்கரமாக சந்தோஷம்.